சார் கொஞ்சம் சுமாராக கடவுள் புண்ணியத்தில் வந்தாங்க சார்லாம் வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறோமோ சொன்னார் சார். ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 8 மாதம் செத்துலேருந்து உடம்பு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருக்குது. வளைய போகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு நல்லா போகிறேன். சாப்பாடு வந்து ஆகாரம் எடுக்குது. இன்னைக்கு அவர் வேலை இருந்தால் நம்ம ஒரு அனாசமாக அவராலையும் ஒரு நாளைக்கு முடியாட்டா கூட நம்மளே ஆள் போட்டு கூட எடுத்து போவேன். அந்த ஒரு எதுப்பட்ட நான் எடுத்து போய் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துக்குவேன். நீ கட்டியில் நீவின கட்டி தண்ணியார நீவி தெரியாது. குளத்துல கூட நான் தண்ணியை மொண்டு ஊற்றித்தான் குளிப்பேன். ஆனால் அங்கே வந்து தான் கற்றுக்கணும் கழுவுலி நீரத்துக்கு. அந்த அளவுக்கு நான் தண்ணியில் தனியாக போகிறதுக்கும் பயப்படுவேன். மீனவ தொழிலே செய்யக்கூடிய மீன் பிடிக்கிற தொழில் பண்ணக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதாவது பேக் வாட்ரு சைடில் வேலை செய்கிற மீனவர்கள். பேக் வாட்டரில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த போட்டு நெட்டு இவை எல்லாமே வந்து சுனாமி அலையினால் அடிச்சுன்னு போகப்பட்டது தான். இன்றைக்கி அவங்கக்கிட்ட ஒரு நெட்டு ஒரு போட்டு கூட அந்த கட்டுமரம் கூட கிடையாது. அரசாங்கத்திலே இது கணக்கிலே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க கடலை சார்ந்து இல்லை, கடலை ஒட்டி இருந்தால் தான் எங்களுடைய கணக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் இதுவாகுது சார். நைட்டு கஞ்சி காய்ச்சி ஊறுக்கா வச்சுக்கணும் சார். மல்லாட்டை ஊறுக்கா ஒரே ஒரு மிளகா வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு காசு இல்லை சார். பச்சரிசி சார் அப்பா சாப்பிடக்கூடாது சார் பச்சரிசி. இப்போ எதுவும் இல்லாத அம்பெல்லாம் நின்றுக்குன்னு இப்போ இந்த கழனி வேலைக்கு போனேன். அது கூட இப்போ அடங்கி போச்சு. அந்த மல்லாட்டை களை அது இந்த மல்லாட்டை செடி பிடுங்கிறது எல்லாம் அடங்கி போச்சு. இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை. கழுவுலிக்கு ஆலிக்கு போவேன். இன்னமும் இந்த வருஷம் ஆலிக்கு இன்னும் அடி எடுத்து பயிர் வச்சதெல்லாம் கூட எல்லாம் போயிடுச்சுங்க. அப்பெல்லாம் கதிர் வந்துருந்துல, மார்கழி மாசம்லாம் கதிர் வந்துருந்துல, அந்த ஃபுல்லாக வெள்ளம் ஏறி எல்லாமே வெள்ளை கதிர் ஆயிடுச்சு. எதுவுமே எங்களை யாருமே இது வரைக்கும் இன்னான்னு கூட வந்து பார்த்தது கிடையாது. எங்களுக்கு ரயிலையும் கொடுங்க. சுனாமி ஏறி பொன்னி வளர்ச்சியில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பொன்னி வளர்ச்சியில் 1 ஏக்கரில் தண்ணி ஏறிடுச்சு. 1 ஏக்கரில் தண்ணி ஏறி பொன்னி வளர்ச்சியில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யாரும் எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டான். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் போய் கேட்டுங்கன்னாங்க. விவசாய நிலங்கள்லாம் வந்து சுனாமியால் வந்து ஓரம் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஏக்கருக்கு மேலே பாழாக போச்சு. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் கொடுத்து எங்களுக்கு எந்த எஃபெக்டும் இது வரலாம் கிடைக்கல. வரவங்க எல்லாம் போய் நின்று பார்க்குறாங்க. அது வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து தரோம், உங்களுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும், ஒரு வழிவகை பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்களே தவிர யாருக்கும் இது வகையிலும் எந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. இன்னும் நல்லா விளையிற நிலம் சார். சவுக்கு எது போட்டாலும் இது நல்லா விளையிற நிலம். இதனால் சுனாமி வந்ததுனால இது ஏற்கனவே சவுக்கு வச்சதுனால இது மாதிரி இந்த தண்ணி வந்ததுனால எல்லாம் செத்து போச்சு சார். இங்கே வந்து இதோடைய சவுக்கு கண்ணுடைய ரேட்டு வந்து ஒரு கண்ணுடைய விலை சார் ₹1 தருவாங்க சார். இப்போ இதுக்குள்ள வந்து 10,000 கன்று போட்டிருக்கோம். இந்த எல்லா இடத்துலையும் 10,000 கன்று போட்டோம். அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கூலி, இது ஏர் ஓட்டணும், இது கன்று வைக்கிறவங்களுக்கு கூலி, இதெல்லாம் எல்லாம் இது நஷ்டமாயிடுச்சு சார்.